ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் விசிங் பற்ற பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட பிளாட் ஏரியாவுடன் பார்த்தீங்கன்னா 40 அடி அகலமும் 60 அடி நீளமும் கொண்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய பிளாட் ஏரியாவில் நம்ம பிளான் பண்ணியிருக்க பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் ஏரியாவுடன் பார்த்தீங்கன்னா 1125 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் ஏரியாவுடன் பார்த்தீங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்னென்ன ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெரண்டா, போர்ட்டிகோ, லிவிங் ஹால், ஸ்டேர்கேஸ், பூஜை ரூம், பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், யூட்டிலிட்டி, கிச்சன், டைனிங் ஹால் அண்டு காமன் டாய்லெட். ஸோ இதான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரான பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. ஸோ இந்த போர்ட்டிகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி 9 இன்ச் அகலமும் 12 அடி நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிகோக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெரண்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வெரண்டாவோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 அடி 7.5 இன்ச் அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு வெரண்டா தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெரண்டாவுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர். ஸோ மெயின் டோருக்கு உள்ளே போனோம்னா நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 அடி 3 இன்ச் அகலமும் 13 அடி நீளமும் கொண்ட ஒரு லிவிங் ஹால் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு லார்ஜ் சைஸ் விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட், அந்த சோஃபா சீட் பார்த்திங்கன்னா அந்த பிளானில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி 9 இன்ச் அகலமும் 6 அடி நீளமும் கொண்ட ஒரு ஸ்டேர்கேஸ் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூஜை யூனிட் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஜை யூனிட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு பூஜை யூனிட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூஜை யூனிட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமும் 14 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான காட் அண்டு வார்ட்ரூஃப் லாஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி. ஸோ இந்த யூட்டிலிட்டியோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அடி அகலமும் 8 அடி நீளமும் கொண்ட ஒரு யூட்டிலிட்டி தான் நம்ம இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யூட்டிலிட்டிக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு நம்ம 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 9 அடி 7.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு கிச்சன் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனிங். ஸோ இந்த டைனிங்கோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி 3 இன்ச் அகலமும் 8 அடி நீளமும் கொண்ட ஒரு டைனிங் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைனிங்க்கு பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைனிங் தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைனிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட். ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 அடி அகலமும் 6 இன்ச் கொண்ட ஒரு காமன் டாய்லெட் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கு தேவையான வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எக்ஸிட்டாருக்கான எக்ஸிட் டோர் நம்ம இந்த மெயின் டோருக்கு நேராகவே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் ஏரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 360 ஸ்கொயர் ஃபீட். இந்த பிளானில் நம்ம என்னென்ன ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ், பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டேர்கேஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க அதே சைஸ் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 12 அடி 9 இன்ச் அகலமும் 6 அடி நீளமும் கொண்ட ஸ்டேர்கேஸ் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேர்கேஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி அகலமும் 14 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான காட், வார்ட்ரூஃப், டிவி யூனிட், லாஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அடி 7.5 இன்ச் அகலமும் 4 அடி 9 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ். இந்த டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அடி அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு டாய்லெட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாய்லெட் தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு வென்டிலேட்டரும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.